Good morning student. Today I am teaching about 8th social second lesson. இதில் third Anglo-Maratha war பற்றி பார்க்க போகிறோம். இந்த third Anglo-Maratha war 1817 to 1818 வரைக்கும் நடைபெறுது. இதில் பார்த்தோம்னாக்கா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதாவது ஏற்கனவே இரண்டாம் ஆங்கிலோ-மராத்தா வார் வந்து நடந்துச்சு இல்லையா. இந்த இரண்டாம் ஆங்கிலோ-மராத்தா வாரில் ஏற்பட்ட மராத்தியர்களுக்கு ஏற்பட்ட இழப்பை வந்து சரி செய்யணும், அவங்களுடைய பகுதிகளை திரும்ப பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பேஷ்வா பாஜிராவ் டூ இந்த போரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது அவர் என்ன பண்ணுறாருனா மற்ற மராத்தியர்களை கூட்டி என்ன பண்ணுறாருனாக்கா நம்ம ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் தலைமை அதிகாரியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லார்ட் ஹேஸ்டிங்ஸ் தான் தலைமை அதிகாரியாக இருந்துட்டுருக்காரு. இவருடைய தலைமையின் கீழே ஆங்கில படைகளும் மராத்தியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஹேஸ்டிங்ஸ் தலைமையின் கீழே ஆங்கிலேய படைகளும் மராத்திய படைகளும் சண்டை போடுறப்ப இதில் மராத்தியர்கள் வந்து தோற்று போயிடுவாங்க, பிரிட்டிஷ்காரங்க வின் பண்ணிடுவாங்க. இதோட இந்த மராத்திய வார் வந்து முடிவுக்கு வருது. மராத்தியர்களுடைய ஆட்சியும் எண்டுக்கு வருது. அடுத்தது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்களுடைய நிர்வாக முறைகளை தான் பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இப்போது பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களுடைய நிர்வாக முறைகளுக்காக இன்ஸ்டியூஷனை வந்து 4 இன்ஸ்டியூஷனை ஏற்படுத்துகிறாங்க. இதில் சிவில் சர்வீசஸ், ஆர்மி, போலீஸ், நீதித்துறை, அதாவது நகர நிர்வாக முறை, இராணுவத்துறை, காவல்துறை, நீதித்துறையை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த சிவில் தொழிலாளர்கள் எல்லாமே என்னவோ நகர நிர்வாகிகளாக மாற்றப்படுறாங்க. இதில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அனைத்து பவர்களும் அதாவது பிரிட்டிஷ் நிர்வாகிகளுக்கு தான் அதிக பவரை வந்து கொடுக்குறாங்க. இதில் சிவில் சர்வீஸ் பார்த்தோம்னாக்கா சிவில் சர்வீஸ் எமர்ஜ்டு ஆஸ் எ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த பிரிட்டிஷ் மிலிட்ரி கவுண்டர்பார்ட்ஸ் அண்டு சிவிலியன் எம்ப்ளாயிஸ். அதாவது சிவிலியன் எம்ப்ளாயிஸ்க்கும் பிரிட்டிஷ் மிலிட்ரிக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் வந்து காணப்படுது. த மெயின் பர்பஸ் ஆஃப் த சிவில் சர்வீஸ் எம்ப்ளாயிஸ் வாஸ் டு என்ஃபோர்ஸ் த லாஸ் இம்போஸ்டு and to collect revenue. The civil services evolved from being the commercial endeavor to public service. இது வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த சிவில் நிர்வாகிகள் எல்லாமே அரசாங்கம் விதிக்கப்பட்ட விதியின்படி சட்டப்படி நடந்து கொள்வதும் அவங்க விதிக்கப்பட்ட இந்த வரி வசூல் செய்யும் முறைகளை நிறைவேற்றுவதும் அவங்களுடைய கடமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை வந்து அவங்க பப்ளிக் சர்வீஸாக நினச்சிட்டு செய்கிறாங்க. இப்போது இந்த சிவில் நிர்வாகிகள் எல்லாமே நாளடைவில் என்னவா ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மக்களிடையே அதிகமான வரிகளை சுரண்டலை வந்து ஏற்படுத்துகிறாங்க. காரன்வாலிஸ் அண்டு கிளைவ் இருந்த வரைக்கும் இது ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. ஆனால் உலக அளவில் சிவில் சர்வெண்ட் தான் அதிக அளவு லஞ்சம் வாங்கக்கூடிய ஊழியர்களாக கருதப்படுறாங்க. லார்ட் வெல்லஸ்லி கவர்னராக 1798 கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்படுறாரு. இவர் வந்து ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1800 சிவில் சர்வெண்ட்காக ஒரு ட்ரைனிங் சிஸ்டத்தை ஏற்படுத்துகிறாரு. அதுக்காக ஒரு காலேஜை வந்து கல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில் ஏற்படுத்துகிறாங்க. இதில் என்னென்ன வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லிட்ரேச்சர், இலக்கியம், சயின்ஸ் அண்டு லாங்குவேஜஸ் வந்து இதில் இருக்குது. ஆனால் இதை வந்து பிரிட்டிஷ் கம்பெனி வந்து மறுப்பு தெரிவிக்குது. இதனால் 1806 ஈஸ்ட் இண்டியன் காலேஜை இங்கிலாந்தில் ஹேலிபரி அப்படின்ற ஒரு இடத்துல ஏற்படுத்துகிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆர்மி, அதாவது இராணுவத்துறைகளை பற்றி பார்க்க போகிறோம். த கம்பெனி மெயின்டைனட் ஆர்மிஸ் இன் த 3 பிரசிடென்சி. இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா 3 பிரசிடென்சியை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அது என்னென்ன பார்த்தோம்னாக்கா பெங்கால் ஆர்மி, மெட்ராஸ் ஆர்மி அண்டு பாம்பே ஆர்மி. இதில் பிரிட்டிஷ் நிர்வாகிகளும் பிரிட்டிஷ் அல்லாத நிர்வாகிகளும் நியமிக்கப்படுறாங்க. 1757 ராபர்ட் கிளைவ் வந்து என்ன பண்ணுறாருனா சிப்பாய் படைகளை ஏற்படுத்துகிறாரு. ராபர்ட் கிளைவ் 1757 சிப்பாய் படைகளை அறிமுகப்படுத்துகிறாரு. இதில் மற்ற 2 ஆர்மிஸும் இதை வந்து ஏற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய படைகளை என்ன பண்ணுறாங்கன்னா மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கப்பட்ட படைகளை மறுசீரமைப்பு செஞ்சு படைகளை மிகவும் விரிவாக்கம் செய்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த படைகளுக்கு யூரோப்பியன் ஸ்டைலில் பயிற்சிகள் வந்து அளிக்கப்படுது. 1806 மிகப்பெரிய படையை இந்தியாவில் உருவாக்கம் செய்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா போலீஸ், அதாவது காவல்துறை. காரன்வாலிஸ் பிரபு தான் முதல்ல இந்தியாவில் காவல்துறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதில் தரோகாஸ் அப்படின்ற அழைக்கப்படுற 9 வட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதில் காவல்துறையை நியமனம் செய்யப்படுது. அதே மாதிரி வில்லேஜில் வாட்ச்மேனை வந்து காவல்துறையாக நியமிக்கப்படுறாங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வாஸ் அப்பாயிண்டட் டு ஈச் டிவிஷன். இதில் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் சூப்பரிண்டென்ட் அப்படின்ற காவல்துறையை வந்து நியமனம் செய்கிறாங்க. இந்த காவல்துறையினுடைய வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட டிவிஷன்ஸில் எந்த ஒரு குற்றங்கள் நடந்தாலும் அதை விசாரிக்கக்கூடிய பொறுப்பு அந்தந்த காவல்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெக்காய்டி அப்படின்ற வழிப்பறிகள் வந்து நடக்காதவாறு அவங்களால தடுக்கப்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா ஜுடிஷியல் சிஸ்டம், நீதித்துறை வந்து ஒழுங்குமுறை சட்டம் 1703 தொடங்கப்பட்ட ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே இந்த சுப்ரீம் கோர்ட்டை வந்து கல்கத்தாவில் ஏற்படுத்துகிறாங்க. இதில் சீஃப் ஜஸ்டிஸை வந்து நியமனம் செய்கிறாங்க. அதாவது தலைமை நீதிபதிகளை நியமனம் செய்யப்படுது. இந்த நீதித்துறையினுடைய வேலை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிவில் குற்றங்களையும் கிரிமினல் குற்றங்களையும் விசாரிக்கக்கூடிய வேலை அவங்களுடையதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாம்பே அண்ட் மெட்ராஸ்லேயும் சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து 1861 ஹைகோர்ட் வந்து என்ன சட்டம் விதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹைகோர்ட்டை வந்து, அதாவது உச்சநீதிமன்றம் வந்து ஹைகோர்ட்டாக மாற்றப்படுது, உயர்நீதிமன்றங்களாக மாற்றப்படுது. அடுத்ததாக பார்க்க போகிறது டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், அதாவது வாரிசிழப்பு கொள்கை. லார்ட் டல்ஹவுசி ஜெனரல் கவர்னராக 1848 நியமிக்கப்படுறாரு. இவர் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்ற வாரிசிழப்பு கொள்கையை வந்து ஏற்படுத்துகிறாரு. இதன் மூலமாக எந்தெந்த நாடுகள் வந்து வாரிசு இல்லாமல் ஆளப்படுகிறதோ அந்த பகுதிகளை எல்லாம் கேப்சர் பண்ணி அதை பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு இணைக்கிறது தான் இதனுடைய வேலையாக இருந்துச்சு. இதில் பார்த்தோம்னாக்கா 1848 என்ன பண்ணுறாங்கனாக்கா சதாரா இந்த மாதிரியான பகுதிகளை கேப்சர் பண்ணுறாங்க. சாம்பல்பூர் 1850 கேப்சர் பண்ணுறாங்க. உதய்பூர் 1852, நாக்பூர் 1853, ஜான்சி 1854, அவாத் அப்படின்ற பகுதி 1856 கேப்சர் பண்ணுறாங்க. ரெகனைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், அதாவது நிர்வாக அமைப்பும் மறுசீரமைப்பும் பற்றி இதில் பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கனாக்கா நிர்வாக முறைக்காக பல யூனிட்ஸாக பிரிக்கப்படுது. இந்த யூனிட்ஸ் எல்லாமே பிரசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த 3 பிரசிடென்சியை இது பிரிக்கிறாங்க. பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ், இதை 3 பிரசிடென்சியாக பிரிக்கப்படுறாங்க. இந்த பிரசிடென்சி எல்லாமே கவர்னர்ஸ் கண்ட்ரோல்குள்ளே இருந்துகிட்ருக்கு. இதில் 1773 கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த 3 பிரசிடென்சியும் அந்தந்த நிர்வாகத்திற்கு அவங்கவுங்க கவர்னர் ஜெனரல் கண்ட்ரோலுக்குள்ளே இந்த பிரசிடென்சி வந்து நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஃபஸ்ட்டு தலைமை கவர்னர் யார், ஜெனரல் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் இருந்துகிட்ருக்காரு. முதல்ல தலைமை ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் இருந்துகிட்ருக்காரு. அனைத்து நிர்வாகங்களையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த கவர்னர் ஜெனரலுக்கு இருக்குது. இப்போ பார்த்தோம்னாக்கா ட்ரேடிங் கம்பெனி பிகம் இம்பீரியலிஸ்ட், அதாவது நாளடைவில் வர்த்தக முறை வந்து என்னவா ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏகாதிபத்திய நிலைக்கும் மாற்றப்படுது. அதாவது இம்பீரியலிஸ்டிக், அதாவது காலனி ஆதிக்கம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆதிக்கத்துக்கு உட்படுத்தப்படுது. வர்த்தக முறை எல்லாமே சுரண்டல் முறையில் நடைபெற்று காணப்படுது. ஓகே ஸ்டூடெண்ட், இதோட இந்த லெசன் முடியுது.